Hello guys, welcome to my channel. Today இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Admob-உடைய ரூல்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்டில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா Admob-உடைய ரூல்ஸ் எல்லாமே தெரியாமல் இருக்குது, ப்ரைவசி பாலிசி தெரியாமல் இருக்குது, பாலிசிஸ் தெரியாமல் நிறைய ஹெட் லிமிட்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷனில் வந்து ஷோவாக நம்ம போகலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து ஒரு டவுட் அப்படின்றதுனால இந்த நாங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை க்ரியேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஸோ நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோவாகவே போட்டுருவேன். ஓகேயா? ஓகே, வாங்க காய்ஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Admob அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது என்ன அப்படின்னா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து Adsense க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் Adsense வச்சுருப்பீங்க. Adsense மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க அட்வர்டைஸ்மெண்ட் காட்டி. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாமே அந்த Admob மூலமாக தான் எட்ஸ் தந்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் நாங்கள் ஏர்ன் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஏர்னிங் பர்பஸாக இருக்க போகுது. அதுதான் Adsense மாதிரி இருக்கும். அதுதான் Admob அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் Admob அப்படின்ற பேஜுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் Admob அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு Admob-உடைய அந்த ஒரிஜினல் சைட்டுக்கு நீங்கள் போயிடலாம். போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஐக்கோன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆரம்பமே. ஸோ நீங்கள் அது மூலமாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க. அதுக்கு எந்த ஒரு பாலிசிஸுமே இல்லை. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி உடனே வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் ஆகிட்டுனா உங்கள் எட்ஸ் எல்லாமே ஷோவாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பாலிசிஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கூகுள்லேயே சர்ச் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து Admob அப்படின்னு போட்டு பாலிசி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா பாலிசி வயலேஷன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நான் பாலிசிக்குள்ளே மட்டும் போனோம் அப்படின்னா எங்களுக்கு Admob-உடைய பாலிசிஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து இதில் வந்து இன்வெலிட் கிளிக் வரக்கூடாது. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்ஸுக்கு கூட இன்வெலிட் கிளிக் நிறைய வரும். ஸோ அது மூலமாக உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ஹெட் லிமிட் பண்ணுவாங்க, அதாவது வந்து பேன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே வந்து மலேசியஸான எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மோஸ்ட்லி வரக்கூடிய இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவலி அந்த இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு எதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட் தர மாட்டாங்க, அதை கூட அவங்க பேன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு படித்து பார்த்துடலாம். இது பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது இவங்களை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எதை மெயினாக டார்கெட் பண்ணணும் அப்படின்றத நான் இதில் சொல்லித்தரேன். ஸோ அது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதை படிக்காட்டி கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து நீங்கள் ஈஸியாக பாதுகாத்துக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டை. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் எட்ஸை நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஐடியை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து உங்கள் எப்பில் போட்டு நீங்கள் எப்போ ஏபிகேயாக பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அது மூலமாக உங்கள் ஏர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் வந்து என்ன ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் எட்ஸை நீங்களே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஹெட் லிமிட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஜஸ்ட் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் லிமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாலிசி சென்டர் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹெட் லிமிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அக்கௌண்ட்டை.
ஜஸ்ட் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகிட்டு, பட் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பாலிசி இஷ்யூ ஒன்று இருந்தது, இப்போ வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அதையும் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஹெட் லிமிட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து உங்கள் இந்த இடத்துல இருக்கிறியா அப்ளிகேஷன்ஸ், இதில் உள்ள ஹெட் யூனிட் எல்லாத்தையுமே நீங்கள் டிலீட் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்கும் இல்லையா, அந்த நீங்கள் போட்ட ஹெட் யூனிட், ஜஸ்ட் வந்து அது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிங்க. இந்த இடத்துல நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணிங்களோ எல்லாத்துலேயும் ஹெட் லிமிட், ஹெட்டில் அந்த யூனிட் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் நியூவாக ஓப்பன் பண்ணி திருப்ப நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து ஜஸ்ட் வந்து ஒட்டோவாகவே இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ், அதாவது வந்து உங்கள் யூசர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை பண்ணிட்டாலே நீங்கள் ஈஸியாக இந்த லிமிட்டேஷன் இதிலேருந்து தப்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து ஒரு யூஸுக்கு இல்லாமல் ஜஸ்ட் வந்து அவங்க ஏர்ன் பண்ணணுன்ற பர்பஸுக்காக ஜஸ்ட் வந்து எட்ஸை நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு 4 பேனர்ஸ் அப்புறம் வந்து ஒரு 4 ரிவார்ட்ஸ் வர மாதிரி எல்லாம் போட்டு அவங்க வந்து அந்த எட்ஸ் எல்லாம் அவங்களே கிளிக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அது மூலமாக அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஆரம்பத்தில் வரும், பட் வந்து அதை வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் வச்சு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த லிமிட்டேஷன் இது கொடுத்துருவாங்க, பாலிசி இஷ்யூ வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் எந்த ஒரு யூஸும் இல்லாத ஒரு அப்ளிகேஷன்ஸ், ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணணும், உங்கள் மொபைல்லேயே நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி ஆட்டோ கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதையும் எப்படி பண்ணுறது, அதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நீங்களே செஞ்சு நீங்கள் உங்கள் மொபைல்லே இன்ஸ்டால் பண்ணி அதை ஒட்டோவாக கிளிக் பண்ண வச்சு நீங்கள் ஒட்டோவாக ஏர்ன் பண்ணுறது எந்த மாதிரி அப்படின்றதையும் நாங்கள் சொல்லித்தரலாம். பட் வந்து அதை நீங்கள் உங்கள் ஓன் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணாமல் அது ஒரு வேறையாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வேணும், நீங்கள் அதுலேயும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடுறோம். மோஸ்ட்டான ஆட்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே வரும் பெல் ஐக்கனையும் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கீழே சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது. சோஷியல் மீடியா லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் என்னையை கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுருங்க, அங்கேயும் நாங்கள் அப்டேட் விட்டுட்ருப்போம். ஓகே, இதில் வந்து வேறு என்ன பாலிசி இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி அந்த மாதிரி லிமிட்டேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை கொஞ்சம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற இந்த யூனிட் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் வந்து நார்மலாக அது ஓகே ஆகிரும். பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு இருந்தது, பட் வந்து இப்போ இல்லை, அது பாலிசி இஷ்யூ இல்லாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து எதுவுமே பண்ணல, அதை வந்து டிலீட் பண்ணி மட்டும் விட்டேன். பாலிசி இஷ்யூ வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏர்ன் பண்ணுற இந்த ஏர்னிங்ஸ் வந்து எங்கள் Adsense மூலமாக தான் நாங்கள் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் Adsenseோட ஜாயின் ஆயிரும். ஸோ நீங்கள் Adsenseல வந்து ஹெட் லிமிட் வந்தால் கூட இந்த அக்கௌண்ட்டுக்கும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் Adsense அக்கௌண்ட்டுக்கும் ஹெட் லிமிட் வராத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே வரும் பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். நீங்கள் வீடியோ லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.